எல்லாருக்குமே வணக்கம். இது லங்கா லூப். அனைவரையும் நாங்க மற்றொரு எபிசோட் மூலமா சந்திக்கிறோம். இன்றைய நாளிலே ஒரு பதட்டமான சூழ்நிலையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சம்பந்தமாக நாங்கள் உங்களோடு அறிய தர காத்திருக்கிறோம். பல தகவல்கள் வரப்போகிறது. ஆய்வாளர்கள் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள சொல்லி இருக்கிறாங்க. டேட்டாவோடு சொல்லி இருக்கிறாங்க. அப்படியான விஷயங்கள நாங்க கொஞ்சம் உங்களுக்கு ஆதாரத்துக்கு காத்திருக்கிறோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில இப்போ மிக பெரும் போர் பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளையும் ஒட்டுமொத்தமாக பாதித்திருக்கிறது. பொருளாதார ரீதியிலும் சரி, மற்றைய விஷயங்கள்லயும் சரி, எல்லா விதமாகவும் ஒவ்வொரு நாட்டையும் இந்த மத்திய கிழக்கு போர் பதட்டம் நிச்சயமாக சூழ்ந்திருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். மிக முக்கியமாக இன்று நேற்று கிடையாது இந்த போர் பதட்டம். இது 2 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இப்படியான போர் பதட்டம் ஆரம்பிச்சது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போராக ஆரம்பித்தது. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட இந்த யுத்தம் இப்போது மத்திய கிழக்கு பூராகவும் பரவி இருக்கிறது. மத்திய கிழக்கு பூராகவும் பரவி இருக்கிறதன் காரணமாக இலங்கையும் இது பாதிக்குமா என்பதற்கு மிக முக்கியமான காரணங்களோடு இலங்கையை இது பாதிக்கிறது என்கின்ற ஊர்ஜிதத்தோடு பல பேர் ஆய்வாளர்கள் தங்களுடைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. மிக முக்கியமாக அந்நிய செலாவணி இதன் மூலமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு பாரியதொரு அடி நெருக்கடி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு மொஹான் சமரநாயக்க சர்வதேச தகவல் ஆய்வாளர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அதாவது சவுதி, துபாய், குவைத், லெபனான், ஏன் இஸ்ரேலிலும் கூட பல ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து இலங்கைக்கு வரக்கூடிய நாணயங்கள் தற்போது பெறுமதி இழந்தவையாக இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லோருமே பணம் அனுப்புகின்ற அல்லது அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் அவர்களுக்கான சம்பளங்களை கொடுப்பதற்கு தற்போது தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பாரியதொரு இக்கட்டான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இலங்கைக்கு வரக்கூடிய அந்நிய செலாவணியானது மிக குறைவாகவே பார்க்கப்படுகிறது, மிக குறைவாகவே அனுப்பப்படுகிறது. பாரியதொரு தளம்ப நிலை இலங்கையிலே டீஃப்ளேஷன் பண சுருக்கம் இருக்கிறது. அதன் காரணமாக டொலரோட பெறுமதியிலும் பாரியதொரு வீழ்ச்சி இருக்கிறது, தளம்பல் நிலை இருக்கிறது. அனுப்புவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அனுப்புகின்ற ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய இந்த பணத்துக்கு பெறுமதி இல்லாமல் நாங்கள் ஏன் அனுப்புவது என்கின்ற பாரிய சந்தேகத்தோடு பல பேர் இப்போதும் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக எரிபொருளோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதட்டம் நிச்சயமாக இலங்கை ஏற்றுமதிக்கு கொடுக்கக்கூடிய வருமானங்களையும் அல்லது ஏற்றுமதிக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பெறுமதிகளும் அதிகரிப்பதன் காரணமாக இலங்கையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணங்களும் வெளி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்நிய செலாவணியும் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இதனால் பாரியதொரு பொருளாதார நெருக்கடியிலே தள்ளப்பட்டிருக்கிறது இலங்கை. சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்புகளும் பாரியதொரு சிக்கல் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் பண சுருக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. சேமிக்கலாம், இருந்தாலும் அந்நிய செலாவணி இல்லை என்பதன் காரணமாக பொருளாதாரத்தில் பாரியதொரு வீதம் வீழப்போகிறது. அதன் காரணமாக இலங்கை பாரியதொரு சிக்கல் நிலையிலே தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டியூட்ட வீரசிங்க இந்த வெளியுறவு கொள்கை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்நிய செலாவணியை எப்படியாவது வரவழைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய தரவுகளை தகவல்களாக சொல்லி இருக்கிறார். அதனோடு உலக சந்தையிலே கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பும் இலங்கையில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால் கச்சா எண்ணெய்க்கான ஏற்றுமதிக்கான கொடுப்பனவுகளை நாங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் தற்போது இலங்கையில் எரிபொருளுக்கான விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதும் கொஞ்சம் சேமிப்பதற்கான வாய்ப்புகளை குறைத்திருக்கிறது. ஆதலால் மத்திய கிழக்கு நெருக்கடி தொடர்ச்சியாக அதிகரிப்பதன் காரணமாக மிக முக்கியமாக மத்திய கிழக்கிலே இருந்த போர் நெருக்கடி தற்போது ரஷ்யாவையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மீண்டும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது போர் பதட்டம் அதிகரித்து உலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கான விலைகள் அதிகரித்து இங்கு இருக்கக்கூடிய திரைசேரியிலே சேமிக்கப்படக்கூடிய பணங்கள் எல்லாம் நிச்சயமாக வெளிநாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய துப்பாக்கி நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். போர் பதட்டம் நின்றபாடு கிடையாது. ஏனென்று சொன்னால் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி என்ற மாதிரி ரஷ்யாவையும் தற்போது இஸ்ரேல் தூண்டி இருக்கிறது. அதன் காரணமாக ஈரானோடு சேர்ந்து ரஷ்யாவும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் இருந்து பல தொழில்நுட்பங்கள் கொண்ட ஏவுகணைகள் எல்லாம் அணு ஆயுதத்தோடு வீசிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மீது. அதன் காரணமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலங்கையர்களுடைய உயிருக்கும் பாதிப்பு இருக்கிறது. இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தொலைத்தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன் காரணமாக தொடர்ச்சியாகவே பாரியதொரு சிக்கல் நிலைக்கு இலங்கை தள்ளப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனோடு சேர்த்து மிக முக்கியமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான மேலதிக பொது முகாமையாளர் காமினி செனரத்யாப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போது வரைக்கும் இஸ்ரேல் லெபனான்ல மாத்திரம் கிட்டத்தட்ட 20,000 பேர் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 20,000 பேர் மூலமாகவும் மாதாந்தம் நாங்கள் ஒருவரிடம் 1 லட்சம் பார்த்தாலும் நிச்சயமாக பாரியதொரு இழப்பு
நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்நிய செலாவணி மூலமாக என்று சொல்லிக் கொள்ளலாம். இப்படி 2 நாடுகளிலும் 20,000 பேர் என்று சொன்னால் இதர மத்திய கிழக்கு நாடுகளில் எவ்வளவு இலங்கையர்கள் வேலை செய்வார்கள்? அந்நிய செலாவணி பாரியதொரு கோடிக்கணக்கான இழப்பை இலங்கைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் பொருளாதார வளர்ச்சிக்கு பாரியதொரு நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் மத்திய கிழக்கு போர் பதட்டமானது ஏதோ ஒரு வகையில் தணிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாகவும் வேண்டுதலாகவும் இருக்கிறது. மிக முக்கியமாக வெளிநாடுகளிலே பணிபுரியக்கூடிய இலங்கையர்களினுடைய வேண்டுதலாகவும் மாறியிருக்கிறது. வேண்டுதலானது நிறைவேற வேண்டும் என்பதும் லங்கா லூப்பினுடைய ஒரு நம்பிக்கையாகவே இருக்கிறது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.